5 பிப்ரவரி 2026 கடகம், சிம்மம், கன்னி 3 ராசிக்கான தினப்பலன். கடக ராசிக்காரர்களுக்கு செய்யும் வேலை, தொழிலில் உங்களுடைய பார்ட்னர், வாடிக்கையாளர்கள் அல்லது பொது உறவுகள் இவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு வித மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்க 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் தைரியமான முடிவுகள் எடுக்க ஏற்புடைய நாளாக இருக்கும். உங்களுக்கான பொறுப்புகள் மற்றும் உயர்வுகள் ஏற்படும். நீண்ட கால திட்டங்கள், அதிர்ஷ்டங்களும் உண்டாக வாய்ப்புள்ளது. இருந்தும் மிதுனத்துல குரு வக்ர நிலை இருப்பதால, 12ஆம் இடமா இருப்பதால செலவினங்களும் ஒரு பக்கம் ஏற்படும். அது தாண்டி விஷயங்கள்ல ஒரு தாமதம் உண்டாகும், உடனே நடைபெறாது. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற ஒரு வாய்ப்பு உண்டாக வாய்ப்புள்ளது. உங்க வீட்டின் 2ஆம் வீட்டில் கேது இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் அல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் சிறு பிரிவு, மனஸ்தாபம் உண்டாக வாய்ப்புள்ளது. மற்றும் அதனுடன் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் மேலோங்கும். தேய்பிரை சந்திரன் கன்னியில 3ஆம் இடத்துல இருப்பதனால மன அழுத்தமும் உண்டாகும். தகவல் தொடர்பில் சில ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் மற்றும் பொறுமை அவசியம். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாமைய வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்க வீட்டில 6ஆம் வீடான மகரத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இணைவு தொழில் போட்டி, சவால்கள் மற்றும் சேவை சார்ந்த பணிகள், சட்டம் மற்றும் மருத்துவ துறை சார்ந்த சூழ்நிலை ஒரு வாய்ப்புகள் உருவாகலாம். செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதனால எதிரிகளை வெல்லும் தைரியம், ஆற்றல் உண்டாகும். சனி 3ஆம் இடத்தை ரிஷபத்தை உங்களோட 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் ஒரு விதமாக வெற்றி நிலை கொண்டுதான் இருக்கும். குரு 7ஆம் பார்வை உங்களோட 5ஆம் வீட்டை பார்ப்பது உங்களோட படைப்பாற்றல், தொழில் செய்யும் வேலை, தொழில் ஒரு வெற்றி அடையலாக இருக்கும். மாணவரின் கல்வி, ஆரோக்கியம் எல்லாம் மேம்படும். செவ்வாய் மகரத்திலிருந்து 8ஆம் வீடான அவங்க சிம்மத்தை பார்ப்பதால், கேது இருப்பதால் உறவுகளை ஒரு ஆழமான உணர்வுகள் மற்றும் சிறு பிரிவு உணர்வு நீங்க நினைக்கலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு தனிமையான உணர்வை நீங்க உணர்வீர்கள். குரு 5ஆம் பார்வையாக துலாத்தை பார்ப்பது உங்க வீட்டில இருந்து துலாம் 3ஆம் வீடாக இருப்பதால் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கு, இருந்த 8ஆம் வீடா இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை சிறு இது இருந்தாலும் ஆயுளுக்கு உறுதித்தன்மை கொண்டுதான் இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்க செய்யும் தொழிலில் ஒரு விதம் படைப்பாற்றல் சிந்தனை உண்டாகும். அது சார்ந்த முதலீடுகளும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். நண்பர்கள் மற்றும் சமூக வலைத்தள குழு சார்ந்த முயற்சிகள்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும், லாபம் உண்டாகும். ராகு புதன் கும்பத்துல இணைவு சேவைத்துறை, தொழில்நுட்பம், சுகாதார சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் காணும். ஆனால் சிறு ஏமாற்றங்கள், சிக்கல்களும் வரவும் வாய்ப்புள்ளது. அதனுடன் சில சவால்களும் அதை வெல்லும் திறன்களும் உங்களுக்கு அது இருக்கும். சந்திரன் உங்க ராசியிலிருந்து சனியை பார்ப்பதால் மன அழுத்தம் சிறிதளவு ஏற்பட வாய்ப்புள்ளது. தனிமையான உணர்வு மற்றும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் கவனம் எடுங்கள். உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாட்டு, ஓய்வு மிக அவசியம். இன்றைய நாள் உங்களுக்கு